அன்னாள் வாழ்க்கையில கூட அவள் எந்த அளவுக்கு நிந்திக்கப்பட்டாளோ, எந்த அளவுக்கு அவமானப்படுத்தப்பட்டாளோ, எந்த அளவுக்கு ஆசீர்வாதம் தாமதமானதோ, அதற்கு பதிலாக அவ்வளோ பெரிய நன்மையை கர்த்தர் கொடுத்தார். சாமுவேல் சாதாரணமான தீர்க்கதரிசியா இல்லை, தான் முதல் பெயர் சபா வரைக்கும் தீர்க்கதரிசி. அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் அந்த அன்னாளுக்கு கொடுத்தார். காரணம் அந்த நிந்தையான பாதை. அந்த நிந்தையான பாதை, பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நிந்தையான பாதை வழியா போயிட்டு இருக்கீங்களா? அவமானத்தின் வழியாக போய்கொண்டு இருக்கிறீங்களா? உங்க கூட ஆண்டவர் இருக்கிறார். உங்களுக்கு இதை கர்த்தர் அனுமதித்து இருக்கிறார். ஆனா ஒரு நாள் வரும், உங்களுக்கு நன்மையை கர்த்தர் சரி கட்டுவார். ஆமேன். நன்மையை கொடுப்பார். மனுஷர்கள் தீ தலையின் மேல ஏறி போகலாம், ஆனா செழிப்பான இடத்துல உங்களை கொண்டு வந்து விடுவார். எந்த விஷயத்துல மனிதர்கள் உங்களை நிந்திக்கிறாங்களோ அதே இடத்துல தலை நிமிர்ந்து வாழும்படி கர்த்தர் செய்வார். ஆமேன். நீங்க சோர்ந்து போகாதீங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கலாம். எப்படிப்பட்ட நிந்தை ஆனாலும் அதற்கு தக்கதாக கர்த்தர் நன்மையினால சரி கட்டுவார். கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உமை